Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி பார்க்க போறோங்க. இந்த கிளைமேட்ல எல்லாருக்கும் வரக்கூடிய கோல்டுக்கு ஒரு பெஸ்டான ஹோம் ரெமெடி பாத்தீங்கன்னா ரசம் தான். அதுல நிறைய வெரைட்டி ஆஃப் ரசம் இருக்கு. அதுல இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம கொள்ளு பயிரை யூஸ் பண்ணி ரசம் பண்ண போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து தக்காளி ரசம் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த ரசம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு 3 டேபிள் ஸ்பூன், புளி சின்ன லெமன் சைஸ், தண்ணி தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 2 பல், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மல்லி விதை 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, தக்காளி அரை தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. இவ்வளோதாங்க நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாங்களா? கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொள்ளு பயிரை நைட்லேயே வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு காலையில் நல்லா அதை வேக வச்சு அதை பயிரை தனியாக தண்ணியை தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை நம்ம கொள்ளு பயிரை ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து குக் ஆயிரும் உங்களுக்கு. இப்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, தனியா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானது இதில் கடுகு வந்து ஃபஸ்ட்டில் சேர்த்துக்க போகிறோம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இதிலேயே வந்து காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துடலாம். கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அது ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறோம். கூடவே வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கொள்ளு பயிறு, அதோட தண்ணியை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் போல தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரசத்தை வந்து எப்போவுமே வந்து கொதிக்க விடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நுரக்கட்டி வந்தாலே நமக்கு போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வருது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லி இலை தூவி இறக்கணும்னா நம்மளோட ரசம் மணக்க மணக்க ரெடி ஆயிருங்க. ரொம்ப சிம்பிளான இந்த கொள்ளு ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.